ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கிலோ தக்காளி கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், இது ஃப்ளேவருக்காக, 1/2 நெல்லிக்காய் சைஸ்க்கு கொஞ்சம் புளி, ஒரு கொத்து கருவேப்பிலை அண்ட் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாயில் 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. மற்ற எண்ணெயை விட நல்லெண்ணெய் தான் இதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம நல்லா வணக்கிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியோட ரா ஸ்மெல் போகி இது நல்லா குக் ஆகிறதுக்காக நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் கழித்து லிட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. அதில் இருக்க எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும். இந்த தொக்கை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வேணுங்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா இது 1 மாதம் வரைக்கும் கெடாமல் அப்படியே இருக்கும். இதை வெளியே வச்சு யூஸ் பண்ணாலும் 10 நாளைக்கு கெடாமல் இருக்கும். அவசரத்துக்கு சைட் டிஷ் எதுவும் இல்லை அப்படிங்கிறப்போ இந்த தொக்கை நீங்கள் இட்லி, தோசை, சாதம் கூட வச்சு சாப்பிடலாம். பேச்சுலர்ஸ் லைஃப்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு குட்டி பேனில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் 2 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளித்து இதில் கொட்டிடுங்க. இப்போது இதை நம்ம நல்லா கிளறி விட்டோன்னா நம்மளோட சுவையான அண்ட் சிம்பிளான தக்காளி தொக்கு சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி.